لله رب العالمين اللهم لك الحمد لك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على محمد عبدك ورسولك وعلى المؤمنين وعلى المؤمنات وعلى المسلمين والمسلمات. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إني ظلمت نفسي ظلما قصيرا يغفر الذنوب إلا أنت يا حي يا قيوم استغيث برحمتك يا أرحم الراحمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير. يا حي يا قيوم استغيث برحمتك يا أرحم الراحمين. يا أكرم الأكرمين. يا أول الأولين ويا آخر الآخرين. يا ذا القوة المتين ويا راحم المساكين. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ரகசியமாக பரகசியமாக செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தனியாக கூட்டாக செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த அத்துணை பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்து உள்ளம் கருவியாய் விட்டது. யா அல்லாஹ் உன்னிடத்திலே மன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ் இந்த அரஃபாட மைதானத்திலிருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ் துல்ஹஜ் பிறை 9 அன்று இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு என்ன நன்மையை வழங்குவாயோ, என்ன பாவ மன்னிப்பு தருவாயோ, அது போல எங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு வழங்கி விடுவாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் செய்த அத்துணை பாவங்களை மன்னித்திடுவாய். யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் செய்த அத்துணை பாவங்களை மன்னித்திடுவாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் உன்னிடத்தில் வந்து விட்டார்கள் யா அல்லாஹ் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்திடுவாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் குழந்தைகளா இருக்கும் போது எங்களுக்கு யா அல்லாஹ் சீராட்டி பாலூட்டி யா அல்லாஹ் எங்களோடு இரக்கம் கூட நடந்து கொண்டார்கள். யா அல்லாஹ் அது போல அவர்களுக்கு நீனும் இரக்கம் காட்டுவாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவருக்கு கபறுகளை சுவனத்தில் பூஞ்சொலி ஆக்கி வைப்பாய். யா அல்லாஹ் அவருக்கு கபறுகளை உயர்ந்த ஜன்னத்து ஃபிர்தௌஸை வழங்குவாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர் யாரெல்லாம் இவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர் செய்த பாவங்களை மன்னித்திடுவாக. யா அல்லாஹ் அவர்கள் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை கொடு. யா அல்லாஹ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை கொடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுக்கு ஆஃபியத்தை கொடு. யா அல்லாஹ் சுகத்தை கொடு. யா அல்லாஹ் நோய்முறை இல்லாத வாழ்க்கையை கொடு. யா அல்லாஹ் அவர் வாழ்க்கையில் பரக்கத்தை கொடு. யா அல்லாஹ் அவர்களோடு அவர் பண்போடு பணியோடு அவர்களோடு நடந்து தௌஃபீக் செய்வாய். யா அல்லாஹ் யா ரஹ்மான் ராஹிமீன் யா அக்ரமுல் அக்ரமீன் எங்கள் குழந்தைகள் எல்லாம் சாலிஹான நல்லடி ஆக்கி அருள் புரிவாய். யா அல்லாஹ் அவருக்கு முன்னாடி மார்க்கத்தையும் ஒத்தீனை விளங்கக்கூடிய தௌஃபீக் செய்வாயா அல்லாஹ். அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்வாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இப்போது எங்கள் எப்படி எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கின்ற அரஃபாட மைதானத்திலே யா அல்லாஹ் அது போல வரக்கூடிய ஆண்டு துல்ஹஜ் பிறை 9 அன்று அரஃபாட மைதானத்தில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வழங்குவாய். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களை மன்னித்து உன்னோடு உன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறை காட்டி தந்தா அதை பின்பற்றி நடக்கூடிய தௌஃபீக் செய்வாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் ஊரில் பரக்கத் செய்ய. யா அல்லாஹ் பூரா உலக முஃமினான முஸ்லிமா செய்த அத்தனை பாவங்களை மன்னித்திடுவாய். யா அல்லாஹ் எங்களிடத்தில் யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொல்லி அனுப்பினார்கள் யா அல்லாஹ் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்திடுவாய். யா அல்லாஹ் அவர்களுடைய ஹலான ஹாஜத் நிறைவேற்றி தந்தருள் புரிவாய். யா அல்லாஹ் அவர்களுக்கும் ஹஜ் உம்ரா செய்ய பாக்கியத்தை கொடுப்பாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கெல்லாம் தீனுடைய கல்வி மதரசாக்கள் நடக்கின்றது யா அல்லாஹ் அந்த மதரசாக்களை கியாமத் நாள் ஆபாதாக்கிவே. யா அல்லாஹ் அந்த மதரசாவில் அதிகமான மாணவர்கள் பயின்று உனது தீனை உலகம் முழுவதும் பரப்பு தௌஃபீக் செய்வாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் உன்னிடத்து கையேந்தி கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பல்வேறு தேவைகள் பல்வேறு கோரிக்கை உனக்கு தெரியும். யா அல்லாஹ் எங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு உனக்கு தெரியும். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா தேவையும் நிறைவேற்றி தந்தரு புரிவாக. யா அல்லாஹ் எங்கள் துஆவை கபூல் செய்து கொள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் குறிப்பாக பலஸ்தீன் மக்கள் யா அல்லாஹ் பச்சின குழந்தைகள் யா அல்லாஹ் உணவின்றி நீரின்றி யா அல்லாஹ் யா அல்லாஹ் மிகப்பெரிய கொடுமையிலும் யா அல்லாஹ் அவருடைய வாழ்வை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். யா அல்லாஹ் அவருடைய தியாகத்தை அங்கீகரித்துக் கொள்பாயாக. யா அல்லாஹ்